ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முக்கோணவியல் பாடத்தில் பயிற்சி 6ல் 1 பார்க்க போகிறோம். அதில் 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ ஈக்குவல் டு சீக்கன் θ ப்ளஸ் tan θ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2வது கணக்கு மாதிரியே தான், என்ன ரூட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் தீர்வு. root of 1 plus sin theta divided by 1 minus sin theta equal to, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போட்டோம், அதாவது கீழே வந்து 1 minus sin theta 1 plus sin theta 1 plus cos theta இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அதோட இணையால் மேலே கீழே பெருக்குவோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். root of 1 plus sin theta divided by 1 minus sin theta into 1 minus sin theta ஓட இணை 1 plus sin theta divided by 1 plus sin theta equal to root of, அப்போ 1 plus sin theta இங்கேயும் 1 plus sin theta, அப்போ அது என்னன்னு எழுதலாம், 1 plus sin theta the whole square divided by இங்கே 1 minus sin theta இங்கே 1 plus sin theta. இதோட ஃபார்முலா a plus b into a minus b ஃபார்முலா a plus b into a minus b equal to a square minus b square. அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போது ஒன்றுக்கு பதிலாக ஏனும் sin θக்கு பதிலாக பின்னு வச்சிட்டோம்னா a square minus b square. அப்போ 1 square minus sin square θ அப்படின்னு வரும். இப்போ அடுத்து root of 1 plus sin theta the whole square அப்படியே இருக்குது. கீழே 1 minus sin square theta, அதாவது sin square theta plus cos square theta equal to 1. இதிலிருந்து 1 minus sin square theta 1, அதாவது cos square theta இந்த சைடு வச்சுட்டு 1 sin square theta இங்கே வந்துச்சுன்னா 1 minus sin square thetaன்னு வரும். அப்போது என்ன வரும், cos square theta equal to, அப்போ இதில் பாருங்கள், நான் இந்த ஸ்கொயர் ரூட்டை பிரித்து எழுத போகிறேன். 1 plus sin theta the whole ஸ்கொயருக்கு தனியாகவும் கீழே cos ஸ்கொயர் θக்கு தனியாகவும் எழுத போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும், இங்கேயும் ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 plus sin theta divided by cos theta. இதை இப்போ பிரித்து எழுதுகிற பாருங்கள், 1 by cos theta plus sin theta by cos theta. 1 by cos theta na secant theta plus sin theta by cos theta na tan theta. அதாவது 1 plus root of 1 plus sin theta divided by 1 minus sin theta equal to secant theta plus tan theta. அவ்வளோதான் நம்ம ப்ரூஃப். இப்போ மூணாவதுலேயே 2வது கணக்கு பார்க்க போகிறோம். அதாவது root of 1 plus sin theta divided by 1 minus sin theta plus root of 1 minus sin theta divided by 1 plus sin theta equal to 2 secant thetaன்னு ப்ரூஃப் பண்ணணும். இங்கே என்னென்னா, போன சம்மில் வந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும் கொடுத்துருந்தாங்க, இங்கே 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் தீர்வு. root of 1 plus sin theta divided by 1 minus sin theta plus root of 1 minus sin theta divided by 1 plus sin theta equal to, அதே மாதிரி தான் எழுத போகிறோம், root of 1 plus sin theta divided by 1 minus sin theta. இதோட இணை என்ன, 1 plus sin theta, அதால் மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரூட்டுக்கும் பண்ணுறோம். இப்போது 1 minus sin theta divided by 1 plus sin theta into 1 plus sin theta ஓட இணை 1 minus sin theta divided by 1 minus sin theta. இப்போ இதை எப்படி எழுதலாம், 1 plus sin theta இங்கேயும் 1 plus sin theta, அதை 1 plus
sin theta the whole square divided by அதே மாதிரி a minus b into a plus b. ஃபார்முலா என்ன? a square minus b square. அப்போ 1 square minus sin square theta plus root of இங்கே 1 minus sin theta ரெண்டுலேயும் இருக்குது. அப்போ 1 minus sin theta the whole square divided by இங்கே a plus b into a minus b. அதே மாதிரி 1 square minus sin square theta. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் root of 1 plus sin theta the whole square divided by 1 minus sin square theta. ஃபார்முலா என்ன? 1 minus sin square theta equal to cos square theta. அதாவது sin square theta plus cos square theta equal to 1 அந்த ஃபார்முலாலேருந்து எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு பதிலாக cos square theta அப்படின்னு எழுதியிருக்கோம். plus root of 1 minus sin theta the whole square divided by cos square theta equal to இப்போ ரூட்டை வந்து பிரித்து எழுத போகிறோம். 1 plus sin theta the whole square divided by root of cos square theta plus 1 minus sin theta the whole square divided by root of cos square theta. இப்போ ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆயிரும், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1 plus sin theta divided by cos theta plus இங்கே 1 minus sin theta divided by cos theta. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எல்லாமே கேன்சல் ஆனதுக்கப்புறம் 1 plus sin theta divided by cos theta plus 1 minus sin theta divided by cos theta இருக்குது. இப்போ பாருங்கள், கீழே ரெண்டுலேயுமே cos theta பொதுவாக இருக்கா? இப்போ cos thetaவை கீழே காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 plus sin theta plus 1 minus sin theta. இப்போ ப்ளஸ் sin thetaக்கு மைனஸ் sin thetaக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 2 by cos thetaன்னு வருமா? சரி, 1 by cos thetaன்னா secant theta. அவ்வளோதான் ப்ரூஃப். அடுத்ததா நாலாவதுல ஃபர்ஸ்ட் கணக்கு. secant power 6 theta equal to tan power 6 theta plus 3 tan square theta into secant square theta plus 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா secant power 6 theta, அதாவது சீக்கனில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து tan thetaவாக மாற்றணும். இப்போது அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா? என்ன ஃபார்முலா? secant square theta 1 plus tan square theta equal to secant square theta. அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது தீர்வு secant power 6 theta equal to, இதை எப்படி நான் எழுத போகிறேன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்கொயர் ஃபார்முலா தான் முற்றுரிமைகளில் தெரியும். ஆனால் இங்கே பவர் 6ல் இருக்குது. அப்போ அதுக்கு வேண்டி secant square theta whole power 3. ஓகேவா? 3 into 2 6 ஆயிருமா? இந்த மாதிரி எழுதியிருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன ஃபார்முலா? 1 plus tan square theta equal to secant square theta. இதில் இந்த secant square thetaக்கு பதிலாக 1 plus tan square. இப்போ புரிஞ்சுதா? ஏன் நம்ம வந்து இதை இப்படி ஸ்கொயரில் பிரித்து எழுதணுன்னா இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஸ்கொயரில் தான் இருக்குது. அதனால் ஸ்கொயரில் பிரித்து க்யூப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சீக்கனுக்கு பதிலாக 1 plus tan square theta அப்படின்னு எடுத்திருக்கேன். the whole cube அப்படியே இருக்குது equal to, இப்போ பாருங்கள் a plus b the whole cube அந்த மாதிரி இருக்கா? அந்த ஃபார்முலா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது a plus b the whole cube equal to என்ன ஃபார்முலா? a cube plus b cube plus 3ab into a plus b. இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இப்போ விரிச்சு எழுத போகிறோம். பார்த்துக்கோங்க, இங்கே வந்து 1 plus tan square theta the whole cube இருக்குது. அது a plus b the whole cube ஃபார்முலா மாதிரி இருக்குது. அதை படி இப்போ விரிச்சு எழுத போகிறோம். அதாவது ஏக்கு பதிலாக 1ன்னும் பிக்கு பதிலாக tan square thetaன்னு எடுத்துக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, அப்போது a cube plus b cube, அப்போது 1 cube plus tan square theta இருக்குது, அதுக்கு க்யூப் பண்ண போகிறோம். ப்ளஸ் 3
ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா, புரிஞ்சுதா? அதாவது ஏ க்யூப்னா 1 க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னா tan ஸ்கொயர் தீட்டா பிக்கு பதிலாக எடுத்திருக்கோம், அதுக்கு க்யூப் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இப்போது 1 ப்ளஸ் tan பவர் 2 இன்ட்டு 3 6 தீட்டா ப்ளஸ் இங்கே 3 இன்ட்டு 1 தான் வரும் 3 tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன? அதாவது இங்கே இருக்கிற 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதை தானே நம்ம முன்னாடியே பிரித்து எழுதணும், இங்கே பிரித்து எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளோதான் நம்ம ப்ரூஃப். அதாவது சீக்கன் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு அவன் கொடுத்துருக்கிற ஆர்டரில் எழுதிக்கிறோம் tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan பவர் 2 தீட்டா இன்ட்டு சீக்கன் பவர் 2 தீட்டா ப்ளஸ் 1. ஓகே, அடுத்தது 4வதுல 2வது கணக்கு sin தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி இருக்கா, இதுவும் அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அந்த ஃபார்முலா படி விரிச்சு எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க, சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே எழுதுகிற பாருங்க, a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. இது மாதிரி இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம பிரித்து எழுத போகிறோம், அவ்வளோதான். அப்போது a ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு sin தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா. அதே மாதிரி இதையும் எழுத போகிறோம். இப்போ ப்ளஸ் cos square theta plus cosecant square theta plus 2 into cos theta into cosecant theta. ஓகேவா, புரிஞ்சுதான்? a plus b ஃபார்மேட்டில் விரிச்சு எழுதியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எழுத போகிறேன். எப்படின்னா sin square theta plus cos square theta ஓட்டுக்க சேர்த்த போகிறேன். cos square theta plus இங்கே secant square theta ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஸ்கொயர் டேர்ம்லாம் எழுதிட்டோம், பேலன்ஸ் இருக்கிற இந்த ரெண்டு எழுத போகிறோம். இப்படி ப்ளஸ் 2 சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா இன்ட்டு கொசீக்கன் தீட்டா. இதில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதுக்கு என்னென்ன வந்துடும், ஒன்றா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குது ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு டேர்ம் பேலன்ஸ் இருக்கா, இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2ங்கிறத பொதுவாக எடுத்துக்க போகிறேன். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, சைன் தீட்டா சீக்கன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா கொசீக்கன் தீட்டா. ஓகேவா, இது பேலன்ஸ் இருக்கா. இப்போ இதில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல, இதில் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை அப்படியே வச்சுக்கிறோம். 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது 1/காஸ்ன்னு எழுதலாமா, அப்போ அது எப்படி வரும், சைன் தீட்டா அந்த சீக்கனுங்கிறது 1/காஸ், அப்போது அதை கீழே எழுதி வைக்க போகிறோம், காஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் தீட்டா மேலே வச்சுட்டு கொசிக்கனுங்கிறத 1/sin எழுதுவோம். அப்போது 1/sin கீழே சைன் தீட்டான்னு கொண்டு வந்துடும். ஓகேவா, புரிஞ்சுதா?
சீக்கன் தீட்டாங்கிறது 1/cosனும் கொசிக்கன் தீட்டாங்கிறது 1/sinன்னு எழுதியிருக்கோம். அதை வந்து கீழே எழுதியிருக்கோம் டிவைடில். ஈக்குவல் டு 1 + சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இது இப்போ பொதுவாக எடுத்து போட போகிறோம். அதாவது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். அப்போது சைன் தீட்டா வர இங்கே பெருக்குவோமா, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே சைன் தீட்டா தான் இருக்குது, காஸ் தீட்டா இல்லை. அப்போது காஸ் தீட்டாவில் பெருக்கும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 1 + சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வருமா. இப்போ 1/sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு வருதா. இப்போ பாருங்கள், 1 + சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு 1/sin தீட்டான்னா கொசீக்கன் தீட்டா, 1/cos தீட்டான்னா சீக்கன் தீட்டா. இப்போ பாருங்கள், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா, அதாவது a² + b² + 2ab. அப்போ எப்படி எழுதலாம், சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. நான் எழுதியிருக்கிறது கரெக்டாக, அதாவது a² + b² + 2ab டைப்பில் இருக்குது. அதனால் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு ப்ரூஃப் வந்துருச்சா. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.